Hello friends, welcome to Kavishki Kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா cheese powder. இந்த cheese powder எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படினு பாத்தீங்கன்னா பாப்கார்னுக்கு யூஸ் பண்ணலாம், அதுக்கு அப்புறம் பாஸ்தாக்கு யூஸ் பண்ணலாம், அப்புறம் வந்து ஃப்ரைஸ்க்கு அதாவது நம்ம ஏதாவது ஃப்ரை பண்றோம் அப்படினா அதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பாத்துறலாம் வாங்க. இது பாத்தீங்க அப்படினா வீட்ல செஞ்ச மொசரல்லா சீஸ் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். அதோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணா செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க. சோ அந்த மொசரல்லா சீஸ் நான் வந்து ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன். வேணும்ங்கறப்போ நான் வந்து கிரேட்டட் பண்ணிட்டு அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வச்சிருவேன். இப்போ வந்து மறுபடியும் தேவைப்படுறனால அதை வந்து நான் கிரேட்டட் பண்ணி பாதியை மட்டும் நான் கிரேட்டட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கேரட் துருவல் வச்சு துருவி எடுத்துக்கலாம். சின்னதாகவும் துருவிக்கலாம், பெருசாகவும் துருவிக்கலாம், எப்படி வேணாலும் துருவி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்துட்டு நான் பாருங்கள், நான் எடுத்து காமிச்சதுலேயே பாதி மட்டும் தான் துருவி இருக்கேன். இது போதுமானது. சரி, அதனால் அதை மட்டும் துருவிட்டு மீதியை ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு போகிறேன். இப்போது ஒரு பிளேட்டில் நம்ம வீட்டில் இருக்க சாதாரண ஒரு சில்வர் பிளேட்டில் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து மைதா மாவு இருக்குல்ல, அதை வந்து டஸ்டட் பண்ணி விடுங்க. இது மாதிரி போட்டு லைட்டாக வந்துட்டு எல்லா பக்கமே நல்லா ஆட்டி விட்டிங்க அப்படின்னா எல்லா சைடுமே வந்து டஸ்டட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து மைதா வந்து நல்லா கோட்டட் மாதிரி ஆகிடும். எதுக்காக இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சீஸை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ வந்து ஒட்டாமல் இருக்கணும் தட்டில் அப்படி சொல்லிட்டு லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வரும்போது தட்டில் போய் ஃபுல்லாகவே வந்து மெல்ட் ஆகி அப்படி ஒட்டிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் ஷீட் இருந்தால் கூட போட்டுட்டு அதுக்கு மேலேயும் லைட்டாக வந்து மைதா தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க, சீஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ சீஸ் நம்ம துருவி வச்சோம்ல, அது எல்லாத்தையுமே நல்லா பரவலாக வந்து இதில் போட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பரவலாக தூவி விடுறோமோ அந்த அளவுக்கு சீஸ் நல்லாவே ஃப்ரைட் ஆகி நமக்கு கிடைக்கும். ரொம்பவே வந்து மொத்தமாக இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்பவும் சன்னமாக ரொம்ப நைஸாக போட்டோம் அப்படின்னா கருகிடும். ஸோ அதனால் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா லைட்டாக உள்ளே கருகுச்சுன்னா கூட அதை நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். சும்மா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ தோசைக்கல்லை வந்து நல்லா சூடுபடுத்திக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த சீஸை வந்து நடுவில் வச்சுருங்க. ஏன்னா பர்னர் வந்து நமக்கு நடுவில் தான் நல்லா ஹீட் ஆகி எரியும்ல, அதனால் நடுவில் வச்சுட்டு அடுப்பை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். பார்த்தாலே தெரியும் அடியில் லேசாக கறிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கிறோம். ஃபேன் கடியில் வச்சு அப்படி ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு தோசை மாதிரி வந்துடும். அதை வந்து சுற்றிலும் மெதுவாக ஸ்பூன் வச்சு நகர்த்தி விட்டு அப்படியே எடுத்து விட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் மட்டும் உங்களுக்கு கரிஞ்சிருக்கும். அந்த கரிஞ்ச பகுதியை மட்டும் எடுத்து தூர போட்டுருங்க. மீதி எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப மறுபடியும் இதை வந்து நல்லா ஆற வைக்கணும். அது ரொம்பவே முக்கியமானது. இது மாதிரி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல பிஸ்கெட் மாதிரி உடைக்க வரும். அந்த அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே வந்து ஃப்ரைட் ஆகிருக்கும். பாருங்கள், கரிஞ்சிருக்கலாம். அது எல்லாத்தையுமே லைட்டாக எடுத்திங்க அப்படின்னா வந்துடும். ஸோ அதை மட்டும் தூர போட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம மொசரல்லா சீஸ் எந்த அளவுக்கு நல்லா சூவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்லேயே செஞ்ச மொசரல்லா சீஸ். ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எப்படி நம்ம வீட்லேயே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கடையிலலாம் காசு நிறைய கொடுத்து வாங்க வேண்டியது கிடையாதுங்க, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கரிஞ்ச பகுதியை நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது மாதிரி நல்லா பிச்சு விட்டு அப்படியே அந்த தட்டிலே இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சுடுது, அதனால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா ஈஸியாக எடுக்க வரும். அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே நல்லா பார்ட் பை பார்ட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டிங்க அப்படின்னா பின்னாடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நேரம் ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் இன்னும் கிறிஸ்பி ஆகிடும் இது எல்லாமே. இப்போ பாருங்கள், ஆறினதுக்கப்புறம் கிறிஸ்பியாக ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் அந்த கரிஞ்ச பகுதியை எடுத்துட்டேன். மீதி கொஞ்சம் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பண்ணாது இது. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது கூட வந்து மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், ஃப்ளேவருக்கு நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு க்ரஷ் பண்ணிடலாம். நல்லாவே வந்து அரைச்சிடலாம். எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அரைங்க. ஏன்னா இது வந்து ஒரு அளவுக்கு மட்டும்தான் அரைப்படும், ரொம்பவும் வந்து நைஸாக அரைப்படாது. நம்ம கடையில் வாங்கக்கூடிய சீஸ் பவுடருமே இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு சாஃப்டான ஒரு துருவல் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பாப்கார்னுக்கோ பாஸ்தாக்கோ இல்லை வந்து வெஜ் ஃப்ரைஸுக்கெலாம் நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணி எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மாதிரிக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். பொட்டேட்டோ சிப்ஸ்க்கெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு சீசனிங் மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்ம மிளகாய் தூள் இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக போடுவோம்லாம், அது மாதிரி கூட நம்ம இதை பயன்படுத்தி சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட சீஸ் பவுடர் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற பிக்சரை மேலே ஸ்க்ரீனில் தெரியுற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.